கண்ணக் கடவுளின் குட்டி பிம்பம். இந்த குட்டிச் சிறுவன் என்ற குறுஞ்செய்தி தெரியாது. கம்சன் அனுப்பிய பூதகியும் சடகனும் சற்றே சடுகுடு விளையாட பரமாத்மாவும் வினையாற்ற விரைந்தார். யுத்தமோ இரத்தமோ உலகத்தின் எந்த திசையில் எது நிகழ்ந்தால் என்ன? மனசின் மாயக்கதவுகளை மாயக்கண்ணனுக்கு திறந்தே வைத்தாள் தேவதை என்ற ஆண்டாள். துணைக்கு தோழிகளை அழைப்பதும் பின் தீராத காதலில் நீராடச் செல்வதும் ஆயகுலத்து அழகியின் அன்றாட நிகழ்வுதானே. மார்கழியில் பரமனுக்கு ஆண்டாள் எழுதிய 6ஆம் பாசுரம். புல்லும் சிலம்பினகான் புல்லுரையன் கோயிலில் வெள்ளை விழிசங்கின் பேரார்வம் கேட்டில்லையோ. பிள்ளையாய் எழுந்திராய் பேய்முலை நஞ்சுண்டு கள்ளச் சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்து அரபில் துயில் அமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரியென்றே பேரார்வம் உள்ளம் புகுந்து குளித்தேலோர் எம்பாவாய். அதிகாலை பறவைகளின் சங்கீதம், பெருமாள் கோயிலில் வெண்சங்குகளின் பெரும் சப்தம் இன்னும் கேட்கவில்லையோ என் அன்புக்குரிய தோழிகளே. பூதகியின் மடியில் தலை வைத்து மார்பில் பால் பருகி அரக்கிகளும் அம்மா என்றே உணர வைத்த அரியே. சக்கர வடிவில் வந்த சகடனை சம்ஹாரம் செய்த பரியே. ஞானிகளும் யோகிகளும் கரம் கூப்பி ஹரிஹரி என்றழைக்கும் பேரார்வம் கேட்கவில்லையோ என் பேரன்பிற்கினிய தோழிகளே.